ஐயம் தீர்த்து அருள் புரிவார் அயக்ரிவர். ஐயம் தீர்த்து அருள் புரிவார். என்ன ஐயம்? கணக்கு பரீட்சைக்கு ஒவ்வொரு பெண் பிள்ளைங்கள்லாம் எத்தனையோ ஆண் பிள்ளைகளும் கணக்கு பரீட்சை வந்தோன்னா கலக்கமாயிடும். அப்பா நமக்கு பரீட்சை கணக்கு பரீட்சை வருதுன்னு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அறிவியல் பரீட்சை, ஒரு சிலருக்கு பார்த்தா தமிழ் பரீட்சை கூட. இப்படி எல்லாம் வரும்போது நினைவாற்றல் இல்லை, படிப்பு மறந்து போகுது, படித்தா மறந்து போகுது, படிப்பு வர மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த பயம் இருக்குது பாருங்கள், அதுதான் ஐயம். படிப்பில் முதல்ல பயப்படுறவங்க பசங்களுக்கு சொல்கிறேன் நான், அது பள்ளி கல்லூரி சார்ந்த எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்த பயம் வருவதற்கு, பயம் இல்லாமல் நீங்கள் படித்து மிகப்பெரிய இலக்கை எட்ட வேண்டும். நான் இப்பவும் சொல்கிறேன், இந்த கல்லூரி சார்ந்த பிள்ளைகள் நம்பிக்கையோடு இதை செய்யுங்க, செய்து பாருங்கள், உங்களுக்கு இதோடைய பலனை தெரியும். இந்த மந்திரத்தை படித்துட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, நினைவாற்றல் குறையவே குறையாது. படிப்பின் மேல் பற்றும் படிப்பின் மேல் வெறியும், வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் ஒவ்வொரு விஞ்ஞானத்திலும் சரி, எத்தனையோ கலெக்டர், எத்தனையோ பெரிய பெரிய அதிகாரிகளாக ஆகப் போகின்ற இந்த கல்லூரி வாசிகள் எல்லாம் நம்பிக்கையோடு படித்து பாருங்க, உங்களுக்கு நினைவாற்றல் பெருகிடும். நீங்கள் 50 முறை படித்தால் உங்களுக்கு இதனுடைய சக்தி சித்தாகும். இந்த மந்திரத்தை எழுதிக்கங்க. நினைவாற்றலுக்கு இந்த காலத்தில் சொல்கிறேன், கால்குலேட்டர் கணினியை யூஸ் பண்ணுறீங்க, அந்த கால்குலேட்டரை வச்சுக்கிட்டு கணக்கு போடுறீங்க. நினைவாற்றல் குறைப்பதற்கு அது ஒரு காரணம். அந்த மாதிரி கணக்கு போடாதீங்க. எப்போ கணக்கு போடுங்க, உங்களுடைய கை கணக்கு சரியாக வருகிறதா என்று 1க்கு 2 முறை சோதித்து விட்டு பிறகு அது சரிபார்க்கப்பட்டு நீங்கள் அந்த கால்குலேட்டரை யூஸ் பண்ணுங்கள். ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக பரீட்சைக்கு போகிற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, பரீட்சைக்கு போகிற அந்த நிமிஷம் வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி படித்தாலும் நினைவாற்றல் போயிடும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எல்லா படிப்பு சரியாக வரல இருக்கிறவங்களாம் இந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்லேயே ஏலக்காய் மாலை 5 பச்சை கலர் நூலில் கோருங்க. கோர்த்து உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை ரூம்லேயே விநாயகர் மேலே போட்டுருணும். விநாயகர் மேலே போட்டுட்டு பச்சை பயிரில் ஏதாவது சுண்டல் அல்லது சர்க்கரை பொங்கல் அல்லது தயிர் சாதம், இந்த 3த்தில் எதையாவது ஒன்றை செய்து 5 தீபம் வீட்டிலேயே போடலாம். அது பெண் ஆண் பிள்ளைகள் இருவருமே. ஒவ்வொரு தீபத்துலேயும் நெய் ஊற்றி போடணும். அந்த ஏலக்காய் மாலையை விநாயகருக்கு போட்டுட்டு இந்த 5 தீபம் போட்டுட்டு, இந்த மாதிரி எனக்கு சரியாக நினைவாற்று வரலன்ற பிள்ளைங்க இந்த மந்திரத்தை படிங்க. படிப்பு சம்பந்தப்பட்டவர்கள் இந்த விகட விநாயகனுக்கு என்ன மந்திரம் சொன்னால் அவர்கள் சார்ந்த பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ முதன்மை இடத்திற்கு வருவீர்கள் என்பதை இந்த மந்திரத்தில் பாருங்கள். பரீட்சை வந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேருக்கு இன்னைக்கு பெற்றவங்களுடைய அப்பா என்ன புள்ள படிக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும், நிறைய வெற்றி பெறணுன்றதான சிந்தனையே. பரீட்சையில நல்ல மதிப்பெண் பெற்று நல்லதொரு தேர்ச்சியை பெறுவதற்காக செய்யப்படுகின்ற விஷயம் தான் இது. உங்களுக்காக ஒரு மந்திரம் சொல்றேன், அதை புத்தகத்தை தொட்டு நீங்க சொல்லணும். அது எப்படி என்றதை பாருங்க. இந்த மந்திரத்தை பார்த்து, இந்த மந்திரத்தை கேட்டு தேர்விலே வெற்றி மேல் வெற்றி கிடைத்து நல்லதொரு வாழ்வு உங்களுக்கு அமையட்டும், நல்லவை எல்லாம் கிடைக்கும். பாருங்க, ஓம் ஐம் க்ளீம் க்ளாம் க்ளௌம் வரவரத சுப சரஸ்வதி வசினாம். ஓம் ஐம் க்ளீம் க்ளாம் க்ளௌம் வரவரத சுப சரஸ்வதி வசினாம். எப்பெல்லாம் படிக்கிறீங்களோ அப்போ புத்தகத்தையும் நோட்டு புத்தகத்தையும் தொட்டு 5 முறை மனதில் எதுவும் இல்லாம அற்புதமா செய்யணும். இப்ப நான் சொல்ல போற இந்த மந்திரத்தை பரீட்சைக்கு போகும் பொழுது காதிலே, இது வெறும் நம்மளுடைய கல்வி பரீட்சை மட்டுமல்ல, எந்த பரீட்சையாக இருந்தாலும் சரி,
மந்திரத்தை காதுல வாங்குங்க. ஓம்கார வித்தகா நமோ தேவோ பாகீஸ்வரி நமோ வார்த்த சுபரூபாய காருண்யாய வாசஸ்பதி தேவோ சஞ்சாரகஸ்யாய மந்திர பாலக பாலகி நமோஸ்து தஸ்யாய ரூபரூபே சதுர்மவ பிரதயானந்தம் தேவதேவாய வித்தகஸ்யாய ரூபகாருண்யாய நந்திரதேவோ தேவு ரூபகாருண்யாய கல்வி உயர்ஸ்தான பலசித்தைதம் சரியா கிரியா யோக மார்க ஜன்மார்க தேவ பாகீஸ்வரி நின் அனுக்கிரகார்த்த வெற்றி வெற்றி காருண்யாய மந்திர ரூபே அநேக மதிப்பெண் ரூபகாருண்யாய அனுக்கிரக பிராப்தம் ஓம் பாகீஸ்வரியாய நமः ஓம் ஸ்ரீம் பாகீஸ்வரி சத்யாய பாக்யா ஓம் கம் தேவ ரூபாய பாகீஸ்வரியாய ஓம் ஷாம் சதஸ்யாய மந்திர தேவோ பாகீஸ்வரயம் வாகீஸ்வர பிரார்த்ததஸ்யாய மந்திர வாசஸ்பதியாத்யாய மந்திர மௌனகாருண்யாய ரூபே நமோ தேவஸ்யாம் சுதம் கமலதாரியாத்யாய வர்த்தனம் பாலக பாலகி பரீட்சயாத்யாய மந்திர ரூபம் தேர்வு சுப அனுக்கிரக அதியோக பிராப்த வெற்றி வெற்றியாத்யாய மந்திர ரூபே நமோ ஜெய ஜெய ஜயாஸ்யாய மந்திர ரூபே ஜெய ஜெய ஜயாத்யாய மந்திர ஜெய்வி பவஸ்யாய ஸ்வரூப சஞ்சாரகோ சர்வ அனுக்கிரக பூர்வன மந்திர தேவா நினத்யாய நமஸ்துப்யா நமோ நமஹ அதிவசியம் சேவயம் தேவவசிஷ்யாய வாகீஸ்வரம் ப்ரீம் பூர்வனம் தானதத்யாம் தேவதேவஸ்யாய மந்திரணிவா சர்வசீவசீவசி கிருதயானந்த பவித்ர இழுத்து சித்தத்யாய மந்திர ரூபே அனுக்கிரக குருமூர்த்ததே நமஸ்துப்யாய நமோ நமஹ सर्वासिद्धि नमस्तुभ्यास्ततं सिद्धि सर्वरूपमन्त्राय जीवी भव स्वाहा மந்திரத்தை காதுல 5 முறை வாங்கிக்கோங்க. நல்லா உட்காருங்க. பரீட்சை எழுதுறதுக்கு போறதுக்கு முன்னாடி பேப்பரை எல்லாம் நீங்க எல்லாம் புரட்டி பார்த்து, நோட்டை புரட்டி பார்த்து, புத்தகத்தை புரட்டி பார்த்து, கடைசியில் நீங்கள் பரீட்சைக்கு செல்லும் பொழுது இந்த மந்திரத்தை காதலில் ஊடுருவ மனதினில் அதை உரைய வைத்துக் கொண்டு போய் பரீட்சையை எழுதுங்கள். வெற்றி நிச்சயம், மதிப்பெண் பெருகி அதிலும் ஒரு வெற்றி நிச்சயம். யாரெல்லாம் நம்பி செய்கின்றீர்களோ அவர்கள் நிச்சயம் தோல்வி அடைய மாட்டீர்கள், நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். படித்து செய்யுங்க. மந்திரம் மட்டும் படிச்சு கேட்டு போயிடாதீங்க. இதை படித்து செய்கின்ற வெற்றி பெற வேண்டும், கல்வியில் மெச்ச வேண்டும் என்ற சிந்தனையோடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற வெற்றியை பாருங்கள். வெற்றி பெறுங்கள், மதிப்பெண் பெறுங்கள், பரீட்சையில் வளம் பெறுங்கள். கல்வி செல்வம் மிகப்பெரிய ஒரு செல்வம் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனா ஒரு விஷயம், பெற்றவங்க பிள்ளைகளை படி 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 என்று திணிக்காதீர்கள். நிச்சயமாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளுள் இருக்கிறது. நாம் சொல்லும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி, மிகப்பெரிய துன்பமாக, அது ஒரு மிகப்பெரிய மனநோயாக மாறுகிறது. அவர்கள் போக்கில் விட்டு அவர்களை படிக்க வையுங்கள். அது கல்வியா, செல்வமா, வீரமா இப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஒரு கல்வி செல்வம் பெற்றுவிட்டால் ஒருவன் வீரமும் தானாக வந்துவிடும், செல்வமும் தானாக வந்துவிடும். ஆனால் செல்வத்தினால் கல்வியை பெற முடியாது, வீரத்தினால் கல்வியை பெற்றுவிட முடியாது. கல்வி செல்வத்திற்கு அவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் இருப்பதை இந்த நல்ல தருணத்திலே உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன். படிக்கிற பசங்க, பெண் குழந்தைகள் எல்லாம் சக்கரத்தை போட்டு வழிபடுங்க. ஆண் பிள்ளைகள் பாக்கெட்ல தினமும் வச்சுக்கோங்க, படிக்கிற பையில வச்சுக்கோங்க. தினமும் இந்த மந்திரத்தை படித்து மந்திரத்தை பாருங்க. வா மகாதேவி ஆயி புத்ரா, வா வா வால மோகினி அரி, வா வா ஸ்வாஹா. இதுதான் சார் ரொம்ப சிம்பிள். யாருக்கா போட்டு படிங்க, பயனடைங்க. வணக்கம்.